நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரில் புதிதாக அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியிருக்காரு. அந்த கட்சி 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்காரு. மேலும் அதற்கு கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாகவும், அதன் பிறகு ஒரு பகுதியாக விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை விரைவில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர்வதற்கான படிவம் என கூறி சமூக வலைதளங்களில் ஒரு படிவம் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து பலரும் அது உண்மை என நம்பி ஷேர் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஆனால் அதற்கு பின்புதான் அது போலியான படிவம் என்பதும் தெரிய வந்திருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்னும் உறுப்பினர் சேர்க்கை என்பது தொடங்கப்படவில்லையா? மேலும் விஜய் அவர்களுடைய கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முழுக்க முழுக்க செயலி மூலம் தான் நடைபெறும் என்பதை திட்டவட்டமாகவும் அறிவித்திருக்கு. உறுப்பினர் சேர்க்கை படிவம் என்பது பொய்யானது என்பதை தெரிவித்திருக்க நிலையில விரைவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அறிமுகம் செய்ய இருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. அதில் 2 கோடி பேரை சேர்க்க திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல்களும் தெரிவிக்கின்றன. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.